பிரித்து பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அது அல்லாஹ்வும் படைப்பும் தான். படைப்பை பார்த்து அல்லாஹ்வை மறந்துட விடக்கூடாது, அல்லாஹ்வை பார்த்து படைப்பையும் மறுத்து விடக்கூடாது. எல்லாமே அல்லாஹ் தான், படைப்பெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படியும் கிடையாது. படைப்பு இருக்கு. எல்லா வஸ்துக்களிலும் யாரை பார்க்கணும்? அல்லாஹ்வை பார்த்தால் நாம மனுஷன். ஆறாவது அறிவை நம்ம யூஸ் பண்ணவே இல்லை. நம்முடைய ஷேகுமார்கள் நம்மை மனிதர்களாக மாத்துறாங்க. இன்னைக்கு நான் நடத்த வந்த பாடமே இது கிடையாது. ஒரு பொருளை நாம் அவமரியாதை செய்தால் நம்ம அந்த பொருளை அவமரியாதை செய்யலை, அல்லாஹ்வை அவமரியாதை செய்யணும். ஏன்? இந்த படைப்போடு யார் இருக்கிறா? அல்லாஹ் இருக்கிறான். அந்த படைப்பை அந்த படைப்பாக ஆக்கி காண்பித்து கொண்டிருப்பவன் அல்லாஹ். என்னெல்லாம் கொடுக்கணும் எல்லாம் கொடுத்துருவான் அல்லாஹ். அல்லாஹ்வுக்கு என்ன இதுதான் கொடுக்கணும், அதெல்லாம் கொடுக்கணும், இது கொடுக்கக்கூடாது, அதெல்லாம் கணக்கெல்லாம் கிடையாது. அவன் சந்தோஷமாயிட்டான், அள்ளி கொடுத்துருவான். நாம் அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துறது இல்லை, அல்லாஹ்வை பார்க்கறது இல்லை, அல்லாஹ்வை கண்டுக்கிறது இல்லை, அல்லாஹ்வை கவனிக்கிறது இல்லை. நம்ம மேலே வெறுப்புல இருக்கிறான். தீனை பிற மக்களுக்கு சென்றடைய இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. أما بعد فقد قال الله تعالى في شأن حبيبه: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم. اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم. اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم. وصل على جميع الأنبياء والمرسلين والملائكة المقربين والحمد لله رب العالمين. برحمتك عالم در رحم اور کرم اور عفو اور درگزر کرنے کے واسطہ سرکار دو عالم صلی اللہ علیہ وسلم کا جمیع پیران سلاسل کا پیر نوری کا پیر عارف پیر داد کا واسطہ یا اللہ ہم سب کو مغفرت فرما، ہم سب کو مغفرت فرما، ہم سب کو علم نافع عنایت فرما، کہنے سننے سمجھنے اور اس پر عمل کرنے کی اعلیٰ صلاحیت و توفیق عنایت فرما بجاہ سیدنا محمد مصطفیٰ صلی اللہ علیہ وسلم. கண்ணியமிக்க பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய எல்லை இல்லாத கருணையினால் நம்மை அவனது ஹபீப் உலகத்தின் ரட்சகர் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய ஸைர் உம்மத்திலே படைத்திருக்கிறார்.
அல்ஹம்துலில்லாஹ், அதில் நமக்கு சந்தோஷத்தையும் பெருமிதத்தையும் தந்திருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ். சத்தமே வர மாட்டேங்குது. மட்டுமல்ல, ஃபித்னாக்களும் ஃபசாதுகளும் எங்கும் நிறைந்து நிரம்பி வழியக்கூடிய இறுதியான காலகட்டத்தில் அவனுடைய அன்பையும் நெருக்கத்தையும் நேர் வழியையும் பெற்ற அவுலியாக்கள், ஆரிஃபின்கள், சூஃபியாக்கள், ஷைகுமார்களுடைய தொடர்பை, நிஸ்பத்தை, பையாத்தை, முஹப்பத்தை நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிந்திருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ், சும்மா அல்ஹம்துலில்லாஹ். எல்லோரும் திக்ரிலே கவனம் செலுத்தி திக்ரோடும் ஷுக்ரோடும் தாலிமாத்துகளை கேட்க வேண்டும். தாலிமாத்துகளை கேட்கக்கூடிய, நேரடியாக கேட்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரிதான், யூடியூப் மூலமாக கேட்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரிதான், நம்மிடமிருந்து யாரெல்லாம் இந்த தாலிமாத்துகளை கற்றுக்கொள்கிறீர்களோ எல்லோரும் நம்முடைய மாணவர்கள்தான். எல்லோரும் சிஷ்டியா, காதிரியா, சில்சிலாவுடைய மாணவர்கள்தான். எனவே எல்லோரும் பாஸ் அட்பாஸ் உடைய திக்ர் கட்டாயமாக பயிற்சி செய்ய வேண்டும். மூச்சு வெளியே செல்லும் பொழுது அல்லாஹ், மூச்சு உள்ளே செல்லும் பொழுது ஓ. இந்த திக்ரை 24 மணி நேரமும் நம்முடைய வாழ்க்கையில் வளமையாக ஆக்குவதற்காக நாம் முயற்சி செய்வோம். இந்த திக்ரோடு தான் நம்முடைய தாலிமாத்துகள் சரியான பிரயோஜனத்தை தரும். திக்ர் இல்லாவிட்டால் இந்த தாலிமாத்துகள் அது காற்றிலே கரைந்து போயிடும். இந்த காதில் வாங்கி அந்த காதில் போயிடும். கேட்பதற்கு நல்லா இருக்குது என்ற அளவில் மட்டும் நின்று போயிடும். முழுமையான பிரயோஜனம், முழுமையான பயன், நம்முடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்பட வேண்டுமானால் முதலில் திக்ரை தாயிமாக, நிரந்தரமான திக்ர் உடையவர்களாக நாம் ஆன பின்புதான் எந்த இல்மும் நமக்கு பிரயோஜனம் தரும். திக்ர் இல்லாவிட்டால் எந்த இல்மும் பிரயோஜனம் செய்யாது. அது வெறும் செத்த பிணத்தை போல ஆயிரும். அது வெறும் குப்பையை போல ஆயிரும். அதனால் நம்முடைய வாழ்க்கையில எந்த ஒரு பாதிப்பும் உண்டாகும். அதனால் எல்லோரும் கட்டாயமாக அல்லாஹ் என்ற மூச்சை வெளியே விடணும். ஹோன் உள்ளது அல்லாஹ்னு வெளியே விடணும். ஹோன் உள்ளது. இப்படி நேரம் கிடைக்கும் பொழுது, ஓய்வாக இருக்கும் பொழுது நல்ல நிறைவாக மூச்சை வெளியே விட்டு நிறைவாக மூச்சை உள்ளே இழுத்து திக்ர் செய்யணும். மற்ற நேரங்களில் சாதாரணமாக திக்ர் செய்யணும். அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹ்வுடைய கிருபையில் கலிமாவுடைய இல்முகளை அல்லாஹ் தஆலா நமக்கு விலக்கி தந்து கொண்டிருக்கிறான். கலிமாவில் 2 பொருள்களை, 2 விளக்கங்களை அதற்கான ஆதாரங்களோடு அல்லாஹ் தஆலா நமக்கு விலக்கி தரும். முதலாவது அர்த்தம் வெளிரங்கமானது, இன்னொன்று இஸ்திலாஹி, அதனுடைய மார்க்க ரீதியான அர்த்தம். ஒன்று வெளிரங்கமானது, இன்னொன்று உள்ரங்கமானது. ஆக 2 அர்த்தங்கள். ஒரு அர்த்தம் வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை. வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர யாரும். ஏன் அல்லாஹ் மட்டும்தான் வணக்கத்திற்கு தகுதியானவன்? ஏனென்றால் அவன் மட்டும்தான் அதற்கான 4 தகுதிகளை வச்சிருக்கான். எத்தனை தகுதிகள்? என்னென்ன? என்னது? எல்லோரும் சொல்லுங்க. எல்லோரும் வாயை திறந்து சொல்லுங்க. என்னது? சாலிக். ரெண்டாவது மாலிக். அர்த்தம் விளங்குதுங்களா? அர்த்தத்தை விளங்கி சொல்லணும். சாலிக் என்று சொன்னால் படைத்தவன், படைத்து கொண்டு இருப்பவன். உலகத்தில் உள்ள அத்தனையும் அவனுடைய படைப்பு மட்டும்தான். அவன் மட்டும்தான் சாலிக்.
வணக்கத்திற்கு தகுதியானவன் எப்படி அவன் மட்டுமோ அதே மாதிரி தான் சாலிக்கும் யார் மட்டும்தான்? அல்லாஹ் மட்டும்தான். அப்படி சொல்லணும். சும்மா ஹாலிக் அல்லாஹ் ஹாலிக் அப்படி சொல்றது இல்லை. அல்லாஹ் மட்டும்தான் ஹாலிக். யார் மட்டும்தான் ஹாலிக்? அவனுடைய படைப்பு மட்டும்தான் இந்த உலகத்தில் இருக்கு. அல்லாஹ்வுடைய படைப்பு மட்டும்தான் உலகத்தில் இருக்கு. வேற யாருடைய படைப்பும் இந்த உலகத்தில் இருக்கா? இல்லை. வேற யாருடைய படைப்பாவது வர முடியுமா? வர முடியாது. இப்ப அல்லாஹ்வுடைய படைப்பு மட்டும்தான் முழு உலகத்திலும் நிரம்பி இருக்கிறது. இப்ப அல்லாஹ் யாரு? ஹாலிக். அதனால அவன் என்ன ஆயிட்டான்? வணக்கத்திற்கு தகுதியானவன் ஆயிட்டான். அவன் ஹாலிகா இருக்கிறதுனால அவன் மட்டுமே வணக்கத்திற்கு தகுதியானவன். அவன் மட்டுமே ஹாலிகா இருக்கிறதுனால அவன் மட்டுமே வணக்கத்திற்கு தகுதியானவன். இரண்டாவது மாலிக். மாலிக்னா ஓனர், உரிமையாளன். என்னது? உரிமையாளன், எஜமான். எதுக்கு எஜமான்? அல்லாஹ் எதுக்கு எஜமான்? உலகத்தில் உள்ள அத்தனைக்கும் எஜமான். உலகத்தில் உள்ள அத்தனையும் யாருக்கு மட்டும்தான் சொந்தம்? அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் சொந்தம். உலகத்தில் உள்ள அத்தனைக்கும் யார் மட்டும்தான் மாலிக்? அல்லாஹ் மட்டும்தான் மாலிக். வேற உலகத்தில் வேறு மாலிக் யாருமே இல்லை. யாரும் இனி வரப்போவதும் இல்லை. இனி ஒரு மாலிக் இதுக்கு முன்னாடி இருந்தாங்களா? இனி வருவாங்களா? இல்லை. யார் மட்டும்தான் மாலிக். அதனால் அல்லாஹ் மட்டுமே வணக்கத்திற்கு தகுதியானவர். அல்லாஹ் மட்டுமே. மூன்றாவது ராசிக். என்னது? ராசிக், ரிஸ்க் அளிப்பவன். என்னது? யாருக்கு ரிஸ்க் அளிக்கிறான்? உலகத்தில் உள்ள எல்லா படைப்புகளுக்கும் ரிஸ்க் அளிக்கிறான். கல்லுக்கும் ரிஸ்க் அளிக்கிறான். ரிஸ்க்னா உணவுன்னு நம்ம நினைக்கிறோம். உணவு மட்டும் இல்லை, தேவையான அனைத்தும். சூரியனுக்கும் அல்லாஹ் ரிஸ்க் அளிச்சுக்கிட்டு இருக்கிறான். சூரியன் எத்தனை நாளா எரிஞ்சுக்கிட்டு இருக்குது? நெருப்பு தானே. எவ்வளவு காலமாக எரிஞ்சுக்கிட்டு இருக்குது? கோடிக்கணக்கான வருஷங்களாக எரிஞ்சுக்கிட்டு இருக்குது சூரியன். அந்த சூரியனுக்கு தேவையான எரிபொருள் ரிஸ்க்கு யார் கொடுக்கிறது? சூரியனுக்கு ராசிக்கு யாரு? அல்லாஹ். சூரியனை வணங்கக்கூடாது, சூரியனுடைய ராசிக்க வணங்கும். சூரியனுக்கு அல்லாஹ் ரிஸ்க் தரல. சூரியன் நமக்கு ஒண்ணு வெளிச்சம் தராது. சூரியன் நமக்கு உலகத்தில் உள்ள அத்தனைக்கும் ரிஸ்க் அளிப்பவன் யார்? அல்லாஹ். உலகத்தில் உள்ள அனைத்தும் யாருடைய மருசுக்கு? அல்லாஹ்வுடைய மருசுக். அல்லாஹ்வால் ரிஸ்க் அளிக்கப்படக்கூடியது. ஒவ்வொரு துரும்புக்கும் அல்லாஹ் செஞ்சுட்டு இருக்கிறான், ரிஸ்க் அளிச்சுட்டு. அதனால் யார் மட்டும்தான் வணக்கத்திற்குரியவன்? அல்லாஹ் மட்டும்தான் வணக்கத்திற்குரியவன். நான்காவது தகுதி ஹாக்கிம், அதிகாரி, அதிகாரம் படைத்தவன். யார் மட்டும்தான்? அல்லாஹ் மட்டும்தான். உலகத்தில் உள்ள அவன் யார் மேல அதிகாரம் செலுத்துறான்? அவனுடைய அதிகாரம் யாரு மேல? எது மேல அவனுடைய அதிகாரம் இருக்குது? எது மேல அல்லாஹ்வுடைய அதிகாரம் இருக்குது? எது மேல இல்ல? அல்லாஹ்வுடைய அதிகாரம் எது மேல இருக்கு? உலகத்தில் உள்ள அனைத்து வஸ்துக்கள் மீதும் யாருடைய அதிகாரம் இருக்கு? அல்லாஹ்வுடைய அதிகாரம் மட்டும்தான் இருக்கு. வேற யாருடைய அதிகாரமும்? உலகத்தில் உள்ள அனைத்தும் அல்லாஹ்வுடைய அதிகாரத்திற்கு உட்பட்டது. இந்த நான்கு தகுதிகளும் யாருக்கு மட்டும்தான் இருக்குது? அல்லாஹ்விற்கு மட்டுமே இருக்கிறது. எனவே அல்லாஹ் மட்டும்தான் வணக்கத்திற்கு தகுதியானவன். லா மஅபூத இல்லல்லாஹ். லா மஅபூத், வணக்கத்திற்கு தகுதியானவன், வணக்கப்படுபவன், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. இவ்வளவு விளக்கமாக யாராவது சொல்லி தந்திருக்கிறாங்களா?
எந்த ஆலிமாவும் சொல்லி தந்திருக்காங்களா, எந்த கிதாபுடையாவது எழுதி கொடுத்துருக்குறாங்களா? இல்லை. அல்லாஹ் தாலா நமக்கு ஒரு பெரிய பாக்கியத்தை கொடுக்குறான். பெரிய பாக்கியம் அல்லாஹ் நமக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். அந்த பாக்கியத்தை நாம் அலட்சியப்படுத்தக்கூடாது, அதை துச்சமாக நினைக்க கூடாது, லேசா நினைக்க கூடாது. நல்ல மரியாதை கொடுத்து அதை நாம் கவனத்தில் வைத்து நல்ல முறையில் அமல் செய்யும். அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வாங்க. இரண்டாவது, தேவைகளை நிறைவேற்றக்கூடியவன். தேவைகளை நிறைவேற்றக்கூடியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை. யாருதான் தேவையை நிறைவேற்றுறது? முதல்ல நினைச்சு வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை என்றதுல நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அதனுடைய தகுதிகள் தான் நமக்கு தெரியாம இருந்துச்சு. ஆனா இதுல சப்ஜெக்டே நமக்கு தெரியல, கேட்டாலும் நமக்கு மனசுல விளங்கல. அது எப்படி அல்லாஹ் மட்டுமே தேவை நிறைவேற்றக்கூடியவன்? எனக்கு என்னுடைய பெற்றோர்கள் தேவை நிறைவேற்றினாங்களே, பெற்றோர்கள் தானே என்னை பெற்று வளர்த்தாங்க, ஆசிரியர்கள் தானே எனக்கு கல்வியை கற்று தந்தார்கள், எனக்கு என்னுடைய படிப்பு தானே இப்போ சோறு போடுது, படிப்பை வச்சுதானே எனக்கு வேலை கிடைச்சிருக்குது, வேலையை வச்சுதானே எனக்கு பணம் கிடைச்சிருக்குது, பணத்தை வச்சுதானே எனக்கு சோறு கிடைக்குது, ட்ரெஸ் கிடைக்குது, எல்லாம் கிடைக்குது. அல்லாஹ் தான் எல்லாம் கொடுக்குறான்னா அப்ப இத்தனை இதுவும் எங்க இருந்து வந்துச்சு? அப்ப இதுல நமக்கு சப்ஜெக்டே விளங்க மாட்டேங்குது. அப்ப சப்ஜெக்ட் இதுல விளங்க வேண்டுமானால் காரணத்தை விளங்கினா சப்ஜெக்ட் நமக்கு சுலபமாக விளங்கிவிடும். இப்ப செய்யுமாறு அதனுடைய காரணத்தை சொல்லி தராங்க. தேவைகளை நிறைவேற்றக்கூடியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. அவன்தான் உங்களுடைய அத்தனை தேவைகளையும் இதுவரை நிறைவேற்றி தந்தான், இப்பொழுதும் நிறைவேற்றி தந்து கொண்டிருக்கிறான். இனியும் அவன் மட்டுமே உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றி தர முடியும். வேற யாரும் உங்களுக்கு எதையும் கொடுக்கவில்லை, கொடுக்க முடியாது. காரணம் என்ன? ஏனென்றால் அல்லாஹ்விற்கு மட்டும்தான் 4 தகுதிகள் இருக்கிறது. ذات، சிஃபாத், அஃஆல், ஆசார். சொல்லுங்க. ذات உருதுல ஜாத்னு சொல்லுவாங்க. ஜாத் நாக்க மேல் பல்லுல வச்சு தால் தால் புள்ளி வச்சா தால், தாலில் புள்ளி வச்சா அந்த தாலை கொஞ்சம் மென்மையா உச்சரிக்கணும். மென்மையா எப்போ வரும்? நாக்க அப்படி மேலே அப்படி லேசா தொட்டோம்னா தால்னு சொல்லும்போது நாக்கு மேலே ஒட்டும், உள்ள பல்லுக்கு உள்ள ஒட்டும். இது புள்ளி வச்ச தால் சொல்லும்போது பல்லுல முன் பல்லுல லேசா மேல தால். அதான் தாத். தாத் சொல்லுங்க. தாத் தஜ்வீதுடைய பாடம் இது. அல்லாஹ் தஆலா நமக்கு எல்லா பாடத்தையும் சொல்லி கொடுத்துருக்கிறான். சொல்லுவாங்க, தீனில் முதலாக ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு இமாம்கள் பல கலைகளை உருவாக்கினாங்க. ஃபிக்ஹ், தஃப்சீர், ஹதீஸ், மந்திக், மஆனி, இப்படி பல கலைகள், கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட கலைகளை ஆலிம் மதரசாக்கள்ல ஓதி தராங்க. அதில் முதலாவது உருவான கலை தஜ்வீதுடைய கலைன்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் உருவானது என்னது? தஜ்வீதுடைய சட்டங்கள் தான் இமாம்கள் முதல்ல உருவாக்கினாங்க. எப்படி உச்சரிக்கணும், அலிஃப் எப்படி உச்சரிக்கணும், பா எப்படி சொல்லணும், ஒவ்வொரு எழுத்தையும் எப்படி சொல்லணும், அதனுடைய மஹ்ரஜ் அது எங்கிருந்து வெளியாகுது, தொண்டையிலிருந்து, அது தொண்டையிலேயே 3 வகை, முன் தொண்டை, நடுத்தொண்டை, கீழ்த்தொண்டை, அடித்தொண்டை, இப்படி ஒவ்வொரு இடத்துல இருந்தும் வரக்கூடிய எழுத்துக்கள் என்ன, அதை எப்படி உச்சரிக்கணும், இப்படி தஜ்வீதுடைய சட்டங்கள் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு முதலாக உருவாக்கப்பட்ட சட்டங்கள். அப்ப அல்லாஹ்வுடைய கிருபையில் அந்த சட்டங்களை அல்லாஹ் தஆலா முதல்ல நமக்கு சொல்லிக் கொடுத்தார். அதுலயும் நல்ல சிறப்பான ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மதரசால கொண்டு போய் வச்சு நல்லா தரமான பயிற்சி கொடுத்து, அந்த தஜ்வீதுன்னு சொன்னாலே அந்த மதரசா தான். இன்னைக்கும் சொல்லுவாங்க ரப்பானியா மதரசா அப்படின்னாலே, ரப்பானியா மதரசாவா, ரைட், ஓகே. அவங்க தஜ்வீதை பத்தி கேள்வியே கிடையாது, தரமா இருக்கும். அப்ப அல்லாஹ்வுடைய தகுதிகள் முதலாவது என்னது? தாத். எல்லாரும் சொல்லணும், தாத்.
அதுக்கு எல்லாம் நன்மையை தருவான். நன்மை தந்தா தானே சொல்லுவீங்க, சும்மாலாம் சொல்ல மாட்டோம். நம்ம நன்மை தருவீங்களா? நன்மை தந்தா சொல்றோம். எல்லாம் நன்மை தருவான் இன்ஷா அல்லாஹ். எத்தனை நன்மை? அடுத்த அந்த கேள்வி. ராத்துல எத்தனை எழுத்து? 3 எழுத்து. அப்போ ஒரு எழுத்துக்கு 10 நன்மையா? 10,000 நன்மை எல்லாம் தருவான் இன்ஷா அல்லாஹ். ஏன்னா இது நாம என்னது, அல்லாஹ்வை பத்தி படிச்சுட்டு இருக்கோம். கலாம் படிக்கல. கலாமுக்கு ஒரு எழுத்துக்கு 10 நன்மை. இப்ப நாம கலீம படிச்சுட்டு இருக்கிறோம். அந்த கலாமை உடையவனை படிச்சுட்டு இருக்கிறோம். பேச்சை படிக்கல, அந்த பேச்சை உடையவனை பத்தி நம்ம படிச்சுட்டு இருக்கோம். அப்ப அந்த நன்மைக்கு அளவுலாம் அல்ல பார்க்க மாட்டான், அளவில்லாமல் தருவான் சார். ராத் என்னது? ராத். ராத்னா தமிழ்ல, தூய தமிழ்ல உள்ளமைன்னு சொல்லுவாங்க. என்னது? உள்ளமை. நமக்கு விளங்குற மாதிரி சொன்னா ஆளு, ஒரு ஆளு. ராத்னா ஒரு பொருள், ஒரு ஆளு, ஒரு வஸ்து, இருக்கக்கூடிய ஒரு பொருள் ராத். இரண்டாவது சிஃபாத், குணங்கள். சொல்லுங்க, சிஃபாத், குணங்கள். மூன்றாவது அஃஆல், அஃஆல், செயல்கள். நான்காவது ஆசார், அடையாளங்கள். ஆசார்னா அடையாள சின்னங்கள், விளைவுகள். இப்ப இந்த 4 தகுதியும் யாருக்கு மட்டும்தான் இருக்குது? எல்லாருக்கும். இதுல கொஞ்சம் விளக்கமும் இருக்குது. படைப்புகளுக்கு ராத் இல்லைன்னு நம்ம சொல்ல மாட்டோம். படைப்புகளுக்கு ராத் இருக்குது, ஆனா இல்லாத தாத். படைப்புகள்ல இருக்கக்கூடிய தாத்து இல்லாத தாத். படைப்புகள்ல இருக்கக்கூடிய சிஃபாத் இல்லாத சிஃபாத், நாக்கிஸான சிஃபாத். படைப்புகள்ல இருக்கக்கூடிய சிஃபாத்துகள் நாக்கிஸான சிஃபாத். படைப்புடைய தாத் சொந்த உஜூத் இல்லை. படைப்புடைய தாத்துக்கு சொந்த சரக்கு இல்லை. நம்ம சாதாரண விளங்குற மாதிரி சொன்னா சொந்த சரக்கு இல்லை. சரக்கு யார்கிட்ட தான் இருக்குது? சொந்த சரக்கு யார்கிட்ட தான் இருக்குது? அதான் சொந்த இருப்பு. அரபியில இஸ்திலால சொன்னா உஜூத். உஜூதுக்கும் உள்ளமைன்னு தான் சொல்லுவாங்க. அப்ப சொந்த சரக்கு யாருக்கு இல்லை? படைப்புக்கு இல்லை. அல்லாஹ்வுக்கு சொந்த சரக்கு இருக்குது. அல்லாஹ்விற்கு சொந்த சரக்கு இருக்கு. சிஃபாத், அல்லாஹ்வுடைய சிஃபாத்துகள் காமிலான சிஃபாத்துகள். அப்படின்னா என்ன? அல்லாஹ் தஆலா ஹயாத், அவன் ஹயாத் உள்ளவன். படைப்பு மையத், மையத்தானது. படைப்பிட என்ன இல்லை? ஹயாத்தில். இப்படி அல்லாஹ்வுடைய சிஃபாத்துகள் காமிலான சிஃபாத்துகள் 7. அதுக்கு அப்படியே எதிரான சிஃபாத்துகள் படைப்புகளுடைய சிஃபாத்துகள். படைப்பு மையத், படைப்பு ஜாஹில், படைப்பு ஆஜிஸ், படைப்பு முலுதர், சும்முன் புக்முன் உம்மியுன். கேட்காது, பார்க்காது, பேசாது, ஊமை, குருடு, செவிடு. இது யாருடைய தன்மை? படைப்புடைய தன்மை. இந்த தன்மையில்தான் படைப்பு அன்றும் இருந்தது, இன்றும் இருந்து கொண்டிருக்கு. அப்ப இப்போ படைப்பு பார்க்குது, பேசுதுன்னா படைப்பு அல்லாஹ்வை கொண்டு பார்க்கிறது, அல்லாஹ்வை கொண்டு பேசுகிறது. படைப்புக்கு சொந்த சரக்கு இல்லை. அஃஆல், செயல்கள். எல்லா காரியங்களையும் செய்யக்கூடியவன் யார்? மட்டும்தான், அல்லாஹ் மட்டும்தான். இந்த பாடங்கள் நம்ம விரிவா பேசி இருக்கிறோம். அது யூடியூப்ல இருக்குது. இதை விரிவா தேவைப்படுறோம், அங்க போய் பார்த்துக்கணும். நான்காவது ஆசார். உலகத்தில் உள்ள அனைத்தும் அல்லாஹ்வுடைய செயலின் விளைவுகள். அல்லாஹ்வுடைய செயலின் விளைவுகள், அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள், அல்லாஹ் இருக்கிறான் என்பதற்கான சாட்சிகள். உலகத்தில் உள்ள எல்லாமே என்னதான்? அல்லாஹ்வுடைய சாட்சிகள். அப்ப அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய சிஃபாத்துகளும் அல்லாஹ்வுடைய செயல்களும்
அல்லாஹ்வுடைய ஆசார்கள், பொருட்கள், வஸ்துகளும் எல்லா பொருட்களும் அல்லாஹ்வுடைய ஆசார், அல்லாஹ்வுடைய. அப்ப அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய வஸ்துக்களும் தான் உலகத்துல இருக்கு. அப்போ அல்லாஹ்வை தவிர யாராவது உதவி செய்ய முடியுமா? இப்ப எந்த வஸ்துவாக இருந்தாலும் அந்த வஸ்துவில் யார் மட்டும்தான் இருக்கிறது? அல்லாஹ் தான் இருக்கிறான். அப்ப அல்லாஹ்வை பார்க்க சொன்னோம். எந்த வஸ்துவாக இருந்தாலும் நமக்கு பசிக்குது, சோறு சாப்பிட்றோம். அந்த சோறு யாரை கொண்டுதான் இருக்குது? சோறுக்கு சொந்த உஜூத் இல்லை. சோறுக்கு என்ன இல்லை? சொந்த. சோறுக்கு உஜூதை கொடுத்து கொண்டிருப்பவன் யார்? அல்லாஹ். சோறு அல்லாஹ்வுடைய ஆசார். சோறு என்னது? அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சுட்டு இருக்கிறான்? அந்த சோறை, அந்த உணவை படைத்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சுட்டு இருக்கிறான்? அப்ப அந்த உணவில் அல்லாஹ்வுடைய செயல் நடந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய செயல் என்ன செஞ்சுட்டு இருக்கு? நடந்து கொண்டிருக்கிறது. இப்ப அல்லாஹ்வுடைய செயல் நடந்து கொண்டிருக்கிறது என்றால் அல்லாஹ்வுடைய சிஃபாத்துகள் அங்கே வெளியாகி கொண்டிருக்கிறது. அல்லாஹ் தன்னுடைய சிஃபத்துகளை என்ன செஞ்சுட்டு இருக்கிறான்? வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கிறான். இப்ப அல்லாஹ்வுடைய சிஃபாத்துகள், அல்லாஹ்வுடைய குணங்கள் அங்கே வெளிப்படுகிறது என்றால் அங்கே அல்லாஹ்வே இருந்து கொண்டிருக்கிறான். யார் இருக்கிறா? இப்ப அல்லாஹ்வுடைய குணம் இருந்தால், அல்லாஹ்வுடைய குணம் ஒரு இடத்துல இருக்குது, அல்லாஹ் ஒரு இடத்துல இருக்கிறான், அப்படி சொல்ல முடியுமா? இப்ப எங்க அல்லாஹ்வுடைய குணம் இருக்குதோ அங்க யார் இருக்கிறா? அல்லாஹ்வே இருந்து கொண்டிருக்கிறான். எல்லா வஸ்துக்களோடும் யார் இருக்கிறா? அல்லாஹ் இருக்கிறான். இப்ப நம்ம என்ன செய்யறோம்? கணவன் மனைவியை பார்க்கிறோம், மனைவி கணவனை பார்க்கிறோம், பெற்றோர்கள் பிள்ளைகளை பார்க்கறாங்க, பிள்ளைகள் பெற்றோர்களை பார்க்கறாங்க. என்ன செய்யணும்? அல்லாஹ்வை பார்க்க வேண்டும். என்ன செய்யணும்? அல்லாஹ்வை பார்க்கணும். வெறும் படைப்பை மட்டும் பார்க்க கூடாது. படைப்போடு யார் இருக்கிறார்? படைத்தவன் இருக்கிறான். அவன் படைத்து காட்டிக் கொண்டு இருப்பதனால் இந்த படைப்பு இங்கே நின்று கொண்டிருக்கிறது. இல்லைன்னு சொன்னா இங்கே இந்த படைப்பு என்ன செய்யாது? இருக்காது. இந்த படைப்பு என்ன ஆயிரும்? காணாம போயிரும். அல்லாஹ் தான் இந்த படைப்பை என்ன செஞ்சுட்டு இருக்கிறான்? படைத்து காட்டிக் கொண்டு இருக்கிறான். அல்லாஹ் தான் காட்டிக் கொண்டு இருக்கிறான்னு சொன்னா அல்லாஹ்வை தவிர வேற யார் தேவை நிறைவேற்ற முடியும்? ஏன்னா எங்க பார்த்தாலும் அவன் தானே இருக்கிறான். பெற்றோர்களில் பார்த்தாலும் அவன் தான் இருக்கிறான், பிள்ளைகளில் பார்த்தாலும் அவன் தான் இருக்கிறான், காசு பணங்களில் பார்த்தாலும் அவன் தான் இருக்கிறான், உணவிலும் அவன் தான் இருக்கிறான், உடையிலும் அவன் தான் இருக்கிறான், இருப்பிடத்திலும் அவன் தான் இருக்கிறான். அனைத்து இடங்களிலும் யார் தான் இருக்கிறது? அல்லாஹ் தான் இருந்து அனைத்தையும் படைத்து காட்டிக் கொண்டிருக்கிறான். அப்ப அல்லாஹ்வை தவிர வேற யாராவது தேவையை நிறைவேற்ற முடியுமா? நிறைவேற்ற முடியுமா? முடியாது. இப்ப அல்லாஹ்வை நாம என்ன செய்யணும்? பார்க்க வேண்டும். இதுக்கு தான் அரபியில் ஷுஹூதுன்னு சொல்லுவாங்க. என்னது? ஷுஹூத். இதுக்கு பேரு தான் தமிழ்ல பகுத்தறிவு. என்னது? பகுத்தறிவுனா என்னது? அறிவு வேற, பகுத்தறிவு வேற. அறிவு வேற. அறிவு மிருகங்களுக்கும் இருக்குது, அறிவு ஆடு மாடுகளுக்கும் இருக்குது. ஏன் ஆடு மாடுகளுக்கு தன்னுடைய எஜமான் யாருன்னு தெரியாதா? ஒரு நாய் வீட்டுக்காரனை பார்த்தா வாழை ஆட்டுது, வெளியால பார்த்தா குறைக்குது, விரட்டி அடிக்குது. இப்ப அதுக்கு அறிவு இருக்கா இல்லையா? ஆனால் என்ன இல்லை? பகுத்தறிவு இல்லை. அதுக்கு என்ன இல்லை? அப்ப பகுத்தறிவு தான் அல்லாஹ் மனிதனுக்கு கொடுத்த அறிவு. மனிதனுக்கு ஆறாவது அறிவுன்னு சொல்றமே, அந்த ஆறாவது அறிவு என்னது? பகுத்தறிவு. அந்த ஆறாவது அறிவு, அதன் மூலமாக நாம் எதை தெரிஞ்சுக்கலாம்? அல்லாஹ்வை தெரிஞ்சுக்கலாம். யாரை தெரிஞ்சுக்கலாம்? இப்ப துனியாவுல நாம அறிகிறோமே அறிவு, இதெல்லாம் வெறும் அறிவு தான். ஒருத்தர் கம்ப்யூட்டர் தெரிஞ்சு வச்சிருக்காரு, கம்ப்யூட்டர் தெரிஞ்சு வச்சிருக்காரு, அது அறிவு. அது என்ன பிரிச்சு அறிஞ்சு வச்சிருக்கிறாரு. பகுத்தறிவுனா என்னன்னு தெரிஞ்சா நமக்கு அது விளங்கும். பகுத்து அறிய வேண்டும், பிரித்து விளங்கணும். பிரித்து விளங்கணும்னா எங்க பிரிச்சு விளங்கணும்? எங்க சேர்ந்து இருக்குதோ சேர்ந்து இருப்பதை பிரித்து விளங்கணும். அது வெளியில பிரிஞ்சு இல்லை.
வெளியில பிரிஞ்சு இருந்தா நாம பிரிச்சு விளங்கணும்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. பகுத்து அறியணும்னு நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அது சேர்ந்து இருக்குது, அதை பிரிக்க முடியாது. என்ன செய்ய முடியாது? பிரிக்க முடியாது. ஆனால் அறிவால் பிரிக்க முடியும். அந்த அறிவால் பிரித்து விளங்குங்கள். அந்த அறிவு என்னது? அல்லாஹ்வை விளங்கக்கூடிய அறிவு. இப்ப நமக்கு ஷேகுமார்கள் அந்த அறிவு தான் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இப்ப நமக்கு தாத், சிஃபாத், அஃபால், ஆசார் இந்த அறிவு நமக்கு கொடுத்த உடனே நம்ம என்ன செய்யறோம்? எந்த படைப்பை பார்த்தாலும் இந்த படைப்பும் இருக்குது, படைப்போடு இறைவனும் இருக்கிறான், ரெண்டையும் பகுத்து விளங்குறோமா இல்லையா? பார்த்தா ஒண்ணுதான் தெரியுது, ஒண்ணுதான் இருக்குது. ஆனா நம்ம என்ன செய்யறோம்? அதை பிரிச்சு விளங்குறோம். இதை தனியா பார்க்க முடியுமா? அல்லாஹ்வை தனியா, படைப்பை தனியா பார்க்க முடியுமா? ரெண்டு பேரும் தனித்தனியா நில்லுங்க, கொஞ்ச நேரம் நான் பார்க்குறேன். தனியா போயிட்டு அல்லாஹ்வையும் பார்க்க முடியாது, தனியா போயிட்டா படைப்பையும் பார்க்க முடியாது. ஏன்னா அல்லாஹ்வுக்கு உருவம் இல்லை, படைப்புக்கு உஜூத் இல்லை. படைப்புக்கு விளங்குதுங்களா? அப்ப ஒன்னா தான் இருக்கும். ஆனால் என்ன செய்யணும்? பிரித்து விளங்க வேண்டும். யார் பிரித்து விளங்குகிறானோ அவன் பகுத்தறிவை பயன்படுத்துகிறான். யார் பகுத்தறிவை பயன்படுத்துகிறானோ அவன்தான் மனிதன். யார் பகுத்தறிவை பயன்படுத்தலையோ அவன் என்ன கிடையாது? அவன் மனுஷனே கிடையாது. இப்ப கம்ப்யூட்டர் கத்துக்கிறான், கம்ப்யூட்டர்ல இது ஏதாவது பிரிச்சு பார்க்கணும்னு ஏதாவது இருக்குதா? கம்ப்யூட்டருங்க இது இதுல எப்படி பிரிச்சு, கம்ப்யூட்டர் அவ்வளவுதான். உலகத்தில் உள்ள எல்லா அறிவும் அறிவு, எல்லா அறிவும் அதுல பிரிச்சு பார்க்கணும், தனித்தனியா பார்க்கணும்ன்றது கிடையாது. பிரிச்சுட்டா தெரியாது அப்படி கிடையாது. கம்ப்யூட்டர் எல்லாம் பிரிச்சு போட்டோம், பிரிச்சு போட்டா ஒவ்வொன்று. இது மானிட்டரு, இது ஸ்கிரீனு, இது ஹார்ட் டிஸ்க்கு, இது மெமரி, அது தனித்தனி பேரா போயிடும். பிரிக்கலாம், பிரிக்க முடியாது. ஆனால் பிரித்து பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அது அல்லாஹ்வும் படைப்பும் தான். இது என்னது? அப்ப அல்லாஹ்வையும் படைப்பையும், படைப்பை பார்த்து அல்லாஹ்வை மறந்துட விடக்கூடாது, அல்லாஹ்வை பார்த்து படைப்பையும் மறுத்து விடக்கூடாது. படைப்பை என்ன செஞ்சிடக்கூடாது? எல்லாமே அல்லாஹ் தான், படைப்பெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படியும் கிடையாது. படைப்பு இருக்கு, படைப்பு என்னது? இருக்கிறது. ஆனால் படைப்பு எப்படி இருக்கிறதோ அப்படி இருக்கிறது. படைத்தவன் எப்படி இருக்கிறானோ அப்படி இருக்கிறான். படைத்தவன் எல்லா வஸ்துக்களிலும் யாரை பார்க்கணும்? யாரை பார்க்கணும்? அல்லாஹ்வை பார்த்தால் நாம மனுஷன். நம்ம யாரு? மனுஷன். அல்லாஹ்வை பார்க்கல நம்ம என்ன கிடையாது? மனுஷன் இல்லை. ஆறாவது அறிவை நம்ம யூஸ் பண்ணவே இல்லை. பகுத்தறிவை நம்ம என்ன செய்யல? யூஸ் பண்ணவே, உபயோகப்படுத்தவே இல்லை. 5 அறிவை தான் நாம் என்ன செய்யறோம்? உபயோகப்படுத்துறோம். அப்போ நம்முடைய ஷேகுமார்கள் நம்மை மனிதர்களாக மாத்துறாங்க. எப்படி ஆக்குறாங்க? மனிதர்களாக மாத்துறாங்க. அல்லாஹ் பூர்த்தியாக்கி தருவானா? அவனுடைய ஈமானை அல்லாஹ் நம்முடைய கல்விலே நிரப்பமாக்கி தருவானா? இன்னைக்கு நான் நடத்த வந்த பாடமே இது கிடையாது. நான் பழைய பாடமே இன்னும் ஸ்ட்ராங் ஆகாம இருக்குது. அல்லாஹ்வுடைய நாட்டம், அல்லாஹ் இதை நமக்கு ஸ்ட்ராங்காகி கொடுத்துருக்கிறான். அதை உறுதியாக நம்ம பற்றி பிடிக்கும். இப்ப தேவைகளை நிறைவேற்றக்கூடியவன் யார்? மட்டும்தான் அல்லாஹ் மட்டும்தான். ஏன்? அவன்தான் எல்லா படைப்புகளோடும் இருந்து கொண்டிருக்க. படைப்புக்கு எந்த சக்தியும் இல்லை. படைப்புக்கு எந்த படைப்பும் எதையும் செய்யாது. அப்ப அல்லாஹ்வை வணங்க வேண்டும். படைப்பு எந்த சக்தியும் செய்யாது, படைப்புக்கு எந்த சக்தியும் இல்லை, எதுவும் செய்யாது. அதனால என்ன வேணா பண்ணலாமா? பணம் இருக்குது, எதுக்கு கூப்பாங்க, தூக்கி போட்டுடலாமா? இல்லை. என்ன செய்யணும்? பணத்தை பத்திரமா பாக்கெட்ல வைக்கணும், பத்திரமா வைக்கணும். தங்க நகை இது என்ன குப்பை, தூக்கி போடக்கூடாது. அப்படி ஒரு பொருளை நாம் அவமரியாதை செய்தால்
நம்ம அந்த பொருளை அவமரியாதை செய்யல, அல்லாவே அவமரியாதை செய்யறோம். யாரையும் அவமரியாதை செய்யறோம்? ஏன்? இந்த படைப்போடு யார் இருக்கிறா? அல்லாஹ் இருக்கிறான். அந்த படைப்பை அந்த படைப்பாக ஆக்கி காண்பித்துக் கொண்டிருப்பவன் அல்லாஹ். நான் அல்லாஹ் தான் வணங்குவேன். அஞ்சுவதும் பணிவதும் அல்லாஹ்வை தவிர யாருக்கும் இல்லை. அவுலியாக்கள்லாம் ஒண்ணு கிடையாது. அவுலியாக்கள் ஒண்ணு இல்லைன்னு சொன்னா நீ வெறும் மண்ணா போயிருவேன். அஞ்சுவதும் அடிபணிவதும் அல்லாஹ்வுக்கு என்று சொன்னால் நீ அவுலியாக்களுக்கு அஞ்சி ஆகணும், அவுலியாக்களுக்கு அடிபணிஞ்சு ஆகணும். ஏன்? அங்க அல்லாஹ் இருக்கிறான். அல்லாஹ்வுக்கு அவுலியாக்களுக்கு நீ அடிபணிந்தால் நீ அல்லாஹ்வை தான் அஞ்சுற, அல்லாஹ்வுக்கு தான் அடிபணிகிற. அல்லாஹ்வுக்கு தவிர யாருக்கும் அஞ்ச மாட்டேன், அடிபணிய மாட்டேன்னு அப்படியே ரவுடி மாதிரி தெரிஞ்சா நீ அல்லாஹ்வையே நீ எதிர்க்கிறாய். நீ யாரை எதிர்க்கிற? சொல்றது அல்லாஹ்வுக்கு. எங்க போய் அல்லாஹ்வை போய் நீ அஞ்ச போற? எங்க இருக்கிற அல்லாஹ்வை நீ அஞ்ச போற? எல்லா காரியங்களிலும் ஒரு செருப்பு போடுவதாக இருந்தாலும், செருப்பு நம்ம போட்டு போறோம், இப்படி கழட்டி போடும்போது நான் பின்னான் அப்படி காட்டுறது அப்படி அந்த பக்கம் ஒரு செருப்பு, இந்த பக்கம் ஒரு செருப்பு. எல்லாம் கேட்பான், என்ன உன் செருப்பா அது? உன் இஷ்டத்துக்கு அப்படி தூக்கி போட்டு போவியா? அப்புறமா போடுற நேரத்துல பரட்டிக்கிட்டு உருட்டிக்கிட்டு தேடிக்கிட்டு அங்க இருக்குது இங்க இருக்குது. என் செருப்பு. யார் செருப்பு? எல்லாம் சொல்றேன், யார் செருப்பு? ஏன் செருப்பு அது. நீ உன் காலில் போட்டுக்கிறதுக்காக நான் கொடுத்துருக்கிறேன். நீ அதை பயன்படுத்திக்கணும். நடக்கும்போது கல்ல முள்ளு குத்தக்கூடாதுன்றதுக்காக நான் உனக்கு கொடுத்து வச்சிருக்கிறேன். இந்த வச்சுக்கோன்னு கொடுத்துடல, உன்ட்ட யூஸ் பண்ணிக்க கொடுத்துருக்கிறேன். அதை உன் இஷ்டத்துக்கு தூக்கி போட்டு போற. அது சேரானா நீ பாட்டு கழுவ மாட்டேங்கிற கேட்பான்ல. அப்ப ஒரு மனிதன் செருப்புக்கு மரியாதை செஞ்சா அவன் யாருக்கு மரியாதை செய்யறான்? அல்லாஹ்வுக்கு மரியாதை செய்யறான். மரியாதைக்கு பேரு தான் வணக்கம். மரியாதைக்கு பேரு தான் வணக்கம்னா என்ன? மரியாதை தானே. வணக்கம் சார் அப்படின்னா எதுக்கு சொல்றாங்க? மரியாதைக்கு தானே. வணக்கம்னால என்னதான்? மரியாதை தான். மரியாதைனாலே வணக்கம் தான். அப்ப எல்லா வஸ்துக்களிலும் நான் அல்லாஹ்வை வணங்க வேண்டும். அல்லாஹ் வணங்குறதுன்னா பள்ளிவாசலை அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டினா மட்டும்தான் வணக்கம் இல்லை. வாழ்க்கை முழுவதுமே வணக்கம். வாழ்க்கை முழுவதுமே என்னதான்? வணக்கம் தான். நம்முடைய ஒவ்வொரு செயலும் என்னதான்? வணக்கம் தான். எல்லா காரியத்தையும் அதனுடைய அமைப்பில் ஒழுக்கத்தோடு நாம் வாழ்ந்தால் அதுதான் வணக்கம். என் இஷ்டம், எப்படி வேணா கிடப்பேன், என்ன வேணா பண்ணுவேன், நினைச்ச நேரத்துக்கு தூங்குவேன், நினைச்ச நேரத்துக்கு எழுந்திருப்பேன், நினைச்சா பல்லு தேய்ப்பேன், நினைச்சா அப்படி பல்லு தேய்க்கவே மாட்டேன், 4 நாளைக்கு பல்லு தேய்க்க மாட்டேன், நினைச்சா குளிப்பேன், நினைச்சா குளிக்கவே மாட்டேன். என்ன கிடையாது. கேட்ட என் இஷ்டம். வீட்டை பெருக்கிறோம், என் வீடு குப்பையா கிடந்தா என்ன, தூசியா கிடந்தா எனக்கு என்ன, எல்லாம் கேட்போம். வீட்டை கூட்டுறோம், யாருடைய இபாதத்து? அல்லாஹ்வுடைய இபாதத்து. ஏன்? அந்த வீட்டில் யார் இருக்கிறா? அல்லாஹ் இருக்கிறான். அந்த வீடு யாரை கொண்டு நிக்குது? அல்லாஹ்வை கொண்டு நிக்குது. தொடப்பத்தை வச்சு நம்ம கூட்டுறோம், அந்த தொடப்பத்தோடு யார் இருக்கிறா? அல்லாஹ் இருக்கிறான். கையை கொண்டு நம்ம கூட்டுறோம், அந்த கையோடு யார் இருக்கிறா? அல்லாஹ் இருக்கிறான். அப்ப இதையெல்லாம் பார்த்து பார்த்து நாம என்ன செய்யும் பொழுது நம்முடைய செயல்களை அழகான முறையில் அமைக்கும் பொழுது நம்முடைய எல்லா செயலும் வணக்கமாக மாறிவிடும். அல்லாஹ் நம்முடைய தேவைகளை நிறைவேற்றுகிறான் என்பதையும் நம்ம பார்க்க முடியும். அல்லாஹ் தான் என்னுடைய தேவைகளை என்ன செய்யறான்? நிறைவேற்றுகிறான். எல்லா செயல்களிலும் எல்லா காரியங்களிலும் அதவோடு ஒழுக்கத்தோடு நல்ல முறையில் நடப்பதுதான் தீன். அதுதான் இஸ்லாம். ஏன் நடக்கணும்? அதனுடைய காரணத்தை தான் ஷேக் மரு சொல்லித்தரோம். சும்மா ஏதோ வீடுனா கூட்டத்தானே வேணும் அப்படி செய்யறதை விட, இந்த வீட்டில் அல்லாஹ் இருக்கிறான், இந்த உணவில் அல்லாஹ் இருக்கிறான், அதனாலதான் உணவை என்ன செய்யக்கூடாது? சிந்தக்கூடாது. சிந்தினால் அதை எடுத்து கழுவி சாப்பிடணும், வேஸ்ட் ஆக்கக்கூடாது. அப்படி தண்டில் போடுறது. போட்டுட்டு வீட்டில் சாப்பிட்டாலும் அப்படித்தான், விருந்தில் சாப்பிட்டாலும் அப்படித்தான். வீட்டில் தான் அப்படி, விருந்தில் அவங்கதான் ஆக்கி போட்டிருக்கிறாங்கல்ல, சட்டி சட்டி ஆக்கி வச்சிருக்கிறாங்க. நாம ஒரு 1/2 பிளேட் வேஸ்ட் ஆகணும் என்ன? அதான் பெரிய மரியாதை. என்ன செய்யணும்? வாங்குவோம், முடிஞ்சா சாப்பிடுவோம், இல்லையா மூடி வச்சுட்டு போயிட்டு என்ன செய்யணும்? சாப்பிட்டுட்டு தான் எந்திரிக்கணும்.
சாப்பிட முடியும்னா வாங்கணும், இல்லாட்டி வாங்கக்கூடாது. அது என்ன செய்யக்கூடாது. நம்மலாம் ஒரு ஃபஸ்ட்டு வைக்கிறது தான், அது சாப்பிட்டு முடிக்கிறதுக்காட்டியுமே 2வது பந்திக்கெல்லாம் உட்காந்துருவாங்க. அவ்வளோதான். மற்றவங்கள 2 பந்தி 3 பந்தி வாங்கி சாப்பிட்டுட்டு முன்னாடி எழுந்து போயிடுறாங்க. நம்ம ஒரு பிளேட் வாங்கி சாப்பிட்றதுக்காட்டியுமே பந்தி காலி ஆயிடுது. இப்போ நிறையா சாப்பிடணும்னு இல்லை, இந்த சாப்பாட்டை கொண்டு ஒன்றும் இல்லையே. சாப்பாட்டோடு யார் இருக்கிறாள்? அல்லாஹ் இருக்கிறான். இப்போ 2 வாய் அல்லாஹ் இருக்கிறான்னு சாப்பிடுங்க போதும். அதை கொண்டு என்ன செய்வான்? அல்லாஹ் தால முழு பலத்தை கொடுத்துருவான், முழு ஆரோக்கியத்தை கொடுத்துருவான், ஷிஃபாவை கொடுத்துருவான். என்னெல்லாம் கொடுக்கணும் எல்லாம் கொடுத்துருவான். அல்லாஹ்வுக்கு என்ன இதுதான் கொடுக்கணும், அதெல்லாம் கொடுக்கணும், இது கொடுக்கக்கூடாது, அதெல்லாம் கணக்கெல்லாம் கிடையாது. அவன் சந்தோஷமாயிட்டான், அள்ளி கொடுத்துருவான். அல்லாஹ் சந்தோஷமாயிட்டா நாம அல்லாவை சந்தோஷப்படுத்துறது இல்லை, அல்லாவை பார்க்கறது இல்லை, அல்லாவை கண்டுக்கிறது இல்லை, அல்லாவை கவனிக்கிறது இல்லை. அதனால அல்லாஹ் தாலா நம்ம மேல வெறுப்புல இருக்கிறான். அல்லாஹ் தாலா வெறுப்புல இருக்கிறான். நான் தான் தொழுதுறேன்னு அல்லாஹ் குஷியா இருக்கிறான், குஜாலா இருக்கிறான். இல்லை இல்லை, எல்லாம் என்ன செய்யறான்? வெறுப்பா இருக்கிறான். என்னை பார்க்க மாட்டேங்கிறானே, இவன் தொழுகதான் இவனுக்கு பெருசா தெரியுது. என்னமோ 4 ரகா தொழுதுட்டானா, பெரிய தொழுதுட்டான். காலையில இருந்து நைட்டு வரைக்கும் நான் அவனுக்கு கவனின்னு கவனிச்சுக்கிட்டு இருக்கிறேன். நான் கவனிக்கிறது எதையுமே கண்டுக்க மாட்டேங்கிறான். நான் இருக்கிறேன்றதையும் அவன் செய்ய மாட்டேங்கிறான், பார்க்கவே மாட்டேங்கிறான். பெருசா பள்ளிவாசல இவர் தொழுதுட்டாராம். இவருக்கு நாங்க சொர்க்கத்தை கொடுக்கணும். இப்ப முதலாவது என்னதான்? களிமா. என்னது? களிமா, ஈமான். ஈமான் இல்லாமல் எந்த அமலும் அல்லாஹ்விடத்தில் கபூலாகாது. அல்லாஹ் தஆலா ஏத்துக்க மாட்டான். அல்லாஹ் தஆலா நமக்கு ஈமானை பூர்த்தியாக்கி தருவானா. லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ். அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்கு தகுதியானவன் யாரும் இல்லை. அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்கு தகுதியானவன் யாரும் இல்லை. அல்லாஹ்வை தவிர தேவைகளை நிறைவேற்றக்கூடியவன் யாரும் இல்லை. அல்லாஹ் தான் தேவையை நிறைவேற்றுறாங்கன்னா என் வாழ்க்கையில ஏன் இவ்வளோ கஷ்டம், ஏன் இவ்வளோ சிரமம், ஏன் இவ்வளோ பிரச்சனை? அப்போ அல்லாஹ் தான் காரணமா? அதுக்கு நாம தான் காரணம். எதனால இந்த பிரச்சனை, எதனால இந்த சிரமங்கள், அதை இன்ஷாஅல்லாஹ் அடுத்த வாரம் இதையெல்லாம் எப்படி சரி செய்யறது, அல்லாஹ்விடத்தில் எப்படி வாங்குவது, நமக்கு வேண்டியதை எல்லாம் அல்லாஹ்ட்ட வாங்குறது எப்படி, அதுக்கான சுலபமான வழி என்ன, அதையெல்லாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் அல்லாஹ் தஆலா நமக்கு விலக்கி தருவான். இப்போ நாம இந்த இல்மில் அல்லாஹ் தான் காலிக், அல்லாஹ் தான் மாலிக், அல்லாஹ் தான் ராசிக், அல்லாஹ் தான் ஹாக்கிம், இதையும் நாம் என்ன செய்யணும்? அமல் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அல்லாவை பார்த்து கொண்டே இருக்கணும், அல்லாவை தரிசிக்கணும், அல்லாவை பகுத்து அறியணும், பிரித்து பார்க்கணும், அல்லாவை ஷுஹூது செய்ய வேண்டும். அல்லாவை ஷுஹூத், அதுதான் அஷ்ஹது, நான் சாட்சி சொல்கிறேன். அப்படி நாம அல்லாவை பார்க்காம எப்படி சாட்சி சொல்ல முடியும்? கோர்ட்ல போய் நான் சாட்சி சொல்றேன், நீ பாத்தியா? சாட்சி சொல்றேன்னா முதல்ல என்ன கேட்பாங்க? நீ பாத்தியாப்பா? இல்லைங்க, அவர் சொன்னாருன்னு நான் கேட்டேன். அப்படின்னா ஏத்துப்பாங்களா? சாட்சி ஏத்துப்பாங்களா? ஏத்துக்க மாட்டாங்க. என்ன செய்யணும்? பார்த்தா தான் சாட்சி சொல்ல முடியும். அப்ப அல்லாஹ் மட்டும் எப்படி ஏத்துப்பான்? அஷ்ஹது, நான் சாட்சி சொல்கிறேன். அப்படின்னு அல்லாஹ் பார்க்கவே இல்லை. அல்லாஹ் பரவாயில்லப்பா, என்னை பத்தி தானே சொல்ற, ரைட்டு ஏத்துக்கிறேன் அப்படின்னு ஏத்துப்பானா? அப்படிலாம் கிடையாது. என்னது? நாம பார்க்க வேண்டும் என்பதுதான் இந்த களிமா. இரண்டாவது களிமா என்னது? அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ். முதல் களிமாவை படிச்சு 2வது களிமாவுக்கு உயரணும். இப்ப அல்லாவை நான் பார்த்து சாட்சி சொல்கிறேன், இப்ப அல்லாவை நான் ஷுஹூது செய்கிறேன், நான் உணர்கிறேன். நான் என்ன செய்றேன்?
உணர்கிறேன், அல்லாஹ்வை பிரித்து பார்க்குறேன், அல்லாஹ் என்ன செய்கிறேன், பிரித்து பார்க்குறேன். இப்படி நாம் ஒவ்வொரு வஸ்துக்களிலும் அல்லாஹ்வை பிரித்து பார்த்து பயிற்சி செய்யணும். அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக. நம்முடைய முயற்சிகளை அல்லாஹ் தஆலா கபூல் செய்வானாக. நமக்கு தீனின் மீது ஆர்வத்தை, ஆசையை, தேட்டத்தை அதிகப்படுத்துவானாக. தீனுடைய தலபை அல்லாஹ் தஆலா நமக்கு அதிகப்படுத்துவானாக. இந்த கல்வில நிறைவாக ஆக்குவானாக. நாம் கேட்டதை நிறைவான முறையில் அமல் செய்வதற்கு தௌஃபீக் செய்வானாக. ரப்பனா ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب. وفوض أمري إلى الله إن الله بصير بالعباد. حسبنا الله ونعم الوكيل، نعم المولى ونعم النصير. غفرانك ربنا وإليك المصير. آمين آمين برحمتك يا أرحم الراحمين. صلى الله على صلى الله عليه وسلم. صلى الله على صلى الله وسلم. صلى الله على محمد يا ربي صل عليه وسلم. السلام عليكم ورحمة الله وبركاته.